வாங்க இன்னைக்கு இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி விரிவாக பார்க்கலாம். இதுக்கு என்ன தகுதி வேணும், எப்படி அப்ளை பண்றதுன்னு எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம தெரிஞ்சுக்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். தென்கிழக்கு பல்கலைக்கழகம் பல கல்விசாரா பணியிடங்களுக்கு ஆட்களை தேடிட்டு இருக்காங்க. தகுதியுள்ள இலங்கை குடிமக்கள் யாருக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான வாய்ப்பா இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல என்னென்ன பதவிகள் காலியா இருக்குன்னு பார்த்துடலாம் இல்லையா? நீங்க அப்ளை பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு இதோ பாருங்க, 3 விதமான பதவிகள் இருக்கு. ஒன்னு வேலை உதவியாளர், அடுத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர், அப்புறம் மைதான பணியாளர். இது எல்லாமே தரம் 2 மற்றும் 3க்கு உட்பட்ட கல்விசாரா வேலைகள். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும், அது உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா பூர்த்தி செய்ய வேண்டிய சில தகுதிகளும் நிபந்தனைகளும் இருக்கு. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல உங்க கல்வி தகுதி. நீங்க காப்போத்த சாதாரண தர பரீட்சையில குறைஞ்சது 6 பாடங்கள்ல பாஸ் பண்ணிருக்கணும். ஒருவேளை ஒரே அட்டெம்ப்ட்ல முடியலனா கூட பரவாயில்ல, அதிகபட்சமா 2 தடவையில முடிச்சிருந்தாலும் ஓகே. இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு. நீங்க பாஸ் பண்ண அந்த 6 பாடங்கள்ல 2 பாடங்கள்ல கண்டிப்பா திறமை சித்தி, அதாவது கிரெடிட் பாஸ் எடுத்திருக்கணும். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வயசுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 18 வயசு ஆயிருக்கணும். அதே மாதிரி 45 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருந்தா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வேலைக்கு எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு முறையான நேர்முக தேர்வு, அதாவது ஒரு இன்டர்வியூ மூலமாலாம் ஆட்களை தேர்ந்தெடுக்க போறாங்க. சோ இன்டர்வியூக்கு நல்லா தயாரானாலே போதும். உங்களுக்கு இந்த தகுதிகள் எல்லாம் இருக்குன்னா அடுத்த ஸ்டெப் அப்ளை பண்றது தான். வாங்க அதை எப்படி சரியா செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அப்ளை பண்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல. சிம்பிளா ஒரு 4 ஸ்டெப் தான். இந்த 4ஐயும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். முதல் படி, நீங்க பல்கலைக்கழகத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போகணும். அங்க வேகன்சி அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அதிலிருந்து விண்ணப்ப படிவத்தை முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பத்தை நல்லா கவனமா பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் இதை நீங்க ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல தான் அனுப்பணும். சாதாரண போஸ்ட்ல அனுப்பாதீங்க. ஏன்னா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்புனாதான் உங்க அப்ளிகேஷன் போய் சேர்ந்துருச்சான்னு ஒரு உறுதி இருக்கும். சரி, இப்போ இன்னும் சில முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். குறிப்பா கட்டணம் எவ்வளவு, கடைசி தேதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், தவற விட்டுடாதீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸா நீங்க 200 ரூபாய் கட்டணும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கட்டணம் நான் ரீஃபண்டபிள், அதாவது திரும்ப கிடைக்காது. பணத்தை கட்டுறதுக்கான வங்கி விவரங்கள் இதோ. அட்டாளச்சேனை மக்கள் வங்கி கிளையில இங்க கொடுத்திருக்கிற கணக்கு எண்ணுக்கு தான் பணத்தை கட்டணும். கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க அனுப்புற தபால் உரையோட மேல் இடது மூலையில நீங்க எந்த பதவிக்கு அப்ளை பண்றீங்கறத தெளிவா எழுதணும். இத மறந்துடாதீங்க. இது பல்கலைக்கழகத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலிருந்து எடுத்தது. இந்த தேதிக்கு முன்னாடி உங்க விண்ணப்பங்கள் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பாத்துக்கணும். மறுபடியும் சொல்றேன், தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க. மே மாசம் 15ஆம் தேதி 2026. இதுதான் கடைசி நாள். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த வேலை வாய்ப்பு பத்தின எல்லா விவரங்களையும் இப்ப பார்த்தாச்சு. உங்களுக்கு தேவையான தகுதிகள் இருந்தா இது உங்க கெரியர்ல ஒரு நல்ல அடுத்த கட்டமா இருக்குமா யோசிச்சு முடிவு பண்ணுங்க.